ஆதி பாரதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆதித்யா ஃபோனை எடுத்துட்டு, "அம்மா வாம்மா" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ஓடிட்டு இருக்கும்போது, அப்ப நந்தினியும் மித்ராவும் அங்கேருந்து சேர் ஒண்ணு ஆதித்யா காலுக்குள்ள தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அதை தட்டி விட்டதும் ஆதித்யா கீழே விழுந்துட்டான். விழுந்த வேகத்துல ஃபோனையும் தூக்கி போட்டுட்டான். "அம்மா" அப்படின்னு அடிபட்டதும் எழுந்திருச்சு உட்காந்துருக்கான். அப்பதான் பாரதி ஓடி வந்து, "ஆதி உனக்கு ஒன்றும் ஆகலையில்ல" அப்படின்னு சொல்லி எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. அப்ப "எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் கீழே விழுந்துட்டேம்மா, தட்டி விட்டு விழுந்துட்டேங்கிறாங்க." "அப்படியா, சரிப்பா எழுந்திரி" அப்படின்னு சொல்லி பாரதி ஆதித்யாவை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. "அம்மா எதுக்கு இவ்வளோ அவசரமாக ஓடி வந்தேன்னு" கேட்கும்போது, "அம்மா அந்த ஃபோனுக்கு ஒரு கால் வந்தது, நான் அதை அட்டன் பண்ணேன், யாரோ பேசுனாங்க, இருங்க எங்கள் அம்மாட்ட கொடுக்குறேன்னு சொல்லி ஓடி வந்தேம்மாங்கிறாங்க." "அப்படியா, அந்த ஃபோன் எங்கப்பா" அப்படின்னு பாரதி கேட்குறாங்க. "இங்கே தாம்மா விழுந்தது" அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. மித்ரா அந்த ஃபோனை எடுத்து கையில் வச்சுருக்காங்க. யாராவது கூப்பிடுவாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக துரையே ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ என்னது புது நம்பராக இருக்குது, யாரோட ஃபோனாக இருக்கும் இது, அநேகமாக பாரதியோட ஃபோனும் இல்லை, அப்போ யார் ஃபோன்னு தெரியலையே அப்படின்னு உத்து உத்து பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக துரை கூப்பிட்டதும் அட்டன் பண்ணுறாங்க. "நான் துரை பேசுகிறேன் ஆதித்யா, சீக்கிரமாக அம்மாட்ட கொண்டு கொடுன்னு" அவசரமாக சொன்னதை கேட்டதும் மித்ராவுக்கு அப்படியே கண்ணே பிரிங்கி விழுந்துரும் போல இருக்கு. எது, துரை இன்னும் உயிரோடு தான் இருக்கானா? ஆதித்யா கிட்ட பேசியிருக்கான், அப்போ ஆதித்யா தான் இந்த செல்லை அட்டன் பண்ணான்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு ஒரே பதட்டத்தோட இருக்காங்க மித்ரா. "ஆதித்யா, நான் உன்னோட சித்தப்பா துரை பேசுறேன்டா, நான் உயிரோடு இருக்கிற விஷயத்த போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்கிறாங்க." இது கேட்டதுமே மித்ராவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப துரை இன்னும் உயிரோடு இருக்கிற விஷயம் பாரதிக்கு தெரியாது போல இருக்கு. அதனாலதான் இவன் "நான் உயிரோடு இருக்கேன், போய் சொல்லுன்னு" சொல்றானா. அப்படின்னு ஆதித்யா கரெக்டான நேரத்தில் தான் நான் அந்த ஃபோனை வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ துரை சொல்கிறாரு, "இதை பாரு, அந்த பொண்ணு பிரியா கிட்ட நான் உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்லிவிட்டு தான் நான் அனுப்பி வச்சேன். அந்த பொண்ணு உங்கள் அம்மா கிட்ட சொன்னாலா இல்லையா, இந்த ஃபோன் உனக்கு எப்படிடா கிடச்சிது" அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மித்ரா யோசிக்கிறாங்க. அப்போ பிரியா உண்மையை சொல்லத்தான் வந்திருக்கா, அவளையும் எப்படியோ மடக்கி பிடிச்சாச்சு. இப்போ நம்ம பிரியா மாதிரி பேசினா தான் துரையை ஏதாவது ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்ச மித்ரா பிரியா மாதிரி பேசுகிறாங்க. "துரை, நான் பாரதி கிட்ட உண்மையை சொல்ல வரும்போது அவங்க எல்லாரும் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க என்னை துரத்திக்கிட்டு வரும்போது நான் ஓடி வந்து தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேங்கிறாங்க மித்ரா." இதையும் துரை நம்பிட்டாரு. ஆனால் பக்கத்தில் நிற்கிற நந்தினிக்கு இது ஒன்றுமே புரியல. பிரியாங்கிறது யாரு, மித்ரா ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு குழப்பத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. "துரை, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அது வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமாக மித்ரா ஃபோனை கட் பண்ணுறாங்க. எப்படியோ பவானி கிட்ட இந்த ஃபோனை கொடுத்து இந்த பிரியா மூலமாக பேச வச்சு இந்த துரையை ஏதாவது ஒரு இடத்துக்கு வர வச்சு அதுக்கப்புறம் அவன் கதையை முடிக்கணும்னு நினச்ச மித்ரா நந்தினியை பார்க்குறாங்க. நந்தினி யார் அந்த பிரியான்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் நீ கண்டுக்காத, இப்போதைக்கு துரையை வர வைக்கிற வழியை பார்க்கலான்னு" நினச்ச மித்ரா உடனே வச்சு இந்த ஃபோனை பவானி கிட்ட கொண்டு கொடுத்துரு, ஃபோன் வந்தாலும் எடுத்துடாதேன்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க. அந்த சேகருங்கிற ஒருத்தர் பவானி கிட்ட கொண்டு போய், "மித்ரா மேடம் இந்த ஃபோனை கொடுத்து விட்டாங்கன்னு" கொடுக்குறாங்க. பவானியும் இது எதுக்கு இந்த ஃபோனை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா மீனாவும் திலகா பாட்டியும் பாரதியோட ரூம்ல ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த பக்கம் மீனா திலகா பாட்டியை திட்டுறாங்க. "ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, கல்யாண மண்டபத்தில் இல்லாம இன்னைக்கு பாரதியோட ரூம்ல இப்படி எல்லாம் தேடிட்டு இருந்து என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னை வெட்டியே போட்டு வருவாமா போலாம்" அப்படிங்கிறாங்க. "அடியே என்னடி இப்படி அவசரப்படுத்துற, கண்டிப்பா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும், நீ வேணாலும் தேடி பாருங்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, கிளம்பு கிளம்பு" அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கும்போது அங்க பீரோவில் இருந்த போட்டோ ஒன்று கீழே விழுகுது. அதை பார்த்ததும் மீனா திலகா 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "ஐயோ பாத்தியாடி, நான் சொன்னேன்ல, நீ கேட்டியா? பாரதியும் ஆதியும் 2 பேரும் ஜோடியாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, அவங்க கல்யாண ஃபோட்டோன்னு சொல்லி அதை காட்டுறாங்க." இதை பார்த்ததும் மீனாவே அதிர்ச்சி அடைகிறாங்க. "அம்மா நீ சொன்னதெல்லாம் சரியாக தான் இருக்குது. சரி, இதை கொண்டு போய் கொடுத்து எப்படியோ நம்ம ஆதி, மித்ரா, சுதாகர் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஃபோட்டோவை காட்டலாம்" அப்படின்னு திலகாவும் மீனாவும் வெகு வேகமாக மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்கே மண்டபத்தில் மித்ரா கல்யாண பொண்ணை ரெடி ஆயிட்டாங்க. பாட்டி வந்ததும் மித்ராவை பார்த்து, "என்ன மித்ரா இன்னும் டென்ஷனாகவே இருக்க, நீ தானே கல்யாண பொண்ணு, நீயே இப்படி இருந்தா எப்படி, நீ ஆதி பக்கத்தில் வந்து நிற்க வேண்டாமா, ரெடி ஆயிட்டியா, சீக்கிரம் ஸ்டேஜுக்கு வா" அப்படின்னு லண்டன் பாட்டி கூப்பிடுறாங்க. மித்ராவும் "சரி பாட்டி, நான் வந்துடுறேங்கிறாங்க." "ஆமாம் போ, ஒவ்வொருத்தருக்கா நான் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, நான் எத்தனை வேலையை தான் கவனிக்கட்டும், கொஞ்சம் சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் பாட்டி அறக்க பறக்க அங்கேருந்து கல்யாண வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஆதியோட ரூமுக்கு போகிறாங்க. ஆதியும் யோசிச்சுட்டே இருக்காங்க, பாரதி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே, ஏதாவது ஆதாரத்தை கொடுத்தா தான் இந்த கல்யாணத்தையே நிறுத்த முடியும், என்ன ஆதாரம் தேடி வச்சிருக்காங்கன்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லண்டன் பாட்டி கூப்பிட்டுட்டே வராங்க. "என்ன ஆதி தம்பி, நீங்கள் ரெடி ஆயிட்டீங்களா, நம்ம சொந்தக்காரங்களாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் ரெடி ஆகி வாங்கங்கிறாங்க." "சரி பாட்டி, நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேங்கிறாங்க." ஆதி பாரதி மித்ராவுக்கு ஃபோன் பண்ணி, "மித்ரா எதுக்கு இந்த ஃபோனை கொடுத்து அனுப்பிச்சேன், இந்த ஃபோன் யாரோடதுன்னு கேட்குறாங்க." "மேடம், நம்ம அடைச்சி வச்சிருக்கோமே பிரியா, அவளோட ஃபோன் தான். இந்த ஃபோன் எப்படியோ ஆதித்யா கைக்கு கிடச்சிருக்கு. இந்த துரை தப்பிச்சு போயிருக்கான் இல்லையா, அவன் தான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் பிரியா மாதிரி பேசி நான் ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்கேன். இந்த ஃபோனை நீங்கள் பிரியா கிட்ட பேச வைங்க. அவளையே அவள் வாயால் எங்கேயாவது துரையை ஒரு இடத்துக்கு வர வச்சு துரையை அப்படியே சுற்றி வளைச்சு பிடிச்சிடலாம் மேடம். நீங்கள் இந்த விஷயத்தில் ஏனோ தானோன்னு விட்டுட்டீங்கன்னா துரை தப்பிச்சிருவான். இந்த பிரியா வச்சு தான் நம்ம துரையை மடக்கி பிடிக்கணும். நீங்கள் எப்படியோ இதில் கெட்டிக்காரத்தனமாக பார்த்து பிடிச்சிருங்கங்கிறாங்க. "சரி சரி, ஓ அதுதான் காரணமா, அப்போ நான் இந்த பிரியா
பிரியாவை எப்படி துரைய வர வைக்கணுமோ அப்படி வர வச்சிடுறா அப்படின்ட்டு பவானி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மித்ரா கிட்ட ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஆதி எங்க சித்துப்பாவன் சித்தியும் இந்த நேரத்தில் மண்டபத்தில் இருக்கணும், அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலையே, ஆனால் போகும்போது அவங்க சொல்லிட்டும் போகல, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாரதி அந்த ஃபோன் என்னவா இருக்கும், யாரோடதா இருக்கும், யார் கூப்பிட்டுருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆதித்யா கையில் சிக்கின போனு இப்போ அது காணாமல் போச்சு, அது யார் எடுத்திருப்பா, நாமளும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் ஆனால் எங்கேயுமே காணுமே அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஆதித்யா நீ அதை நினச்செல்லாம் டென்ஷன் ஆகாத, அது காணாமல் போனால் போயிட்டு போகுது, நீங்கள் 2 பேரும் பத்திரமா இருங்க, எங்கேயும் வெளியில் எங்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிடாதீங்க அப்படின்னு பாரதி குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்களும் சரிம்மா நாங்கள் இங்கே தான் விளையாடிட்டு இருப்போம், எங்கேயும் போக மாட்டேன்ட்டு போகிறாங்க. மித்ரா மாலையும் கழுத்துமா மனக்கோலத்தில் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஆதியும் மனக்கோலத்தில் அவங்க தோழர்களோட வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நந்தினி, இதை பாரு மித்ரா, சிரிச்ச முகமா இருடி, இன்னைக்கு வந்தவங்க எல்லாரும் உன்னையும் ஆதியுமே தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அதனால சிரிச்ச முகமா இருந்தா தான் அழகா இருக்கும், சரியா, உம்முன்னு வச்சுட்டு இருக்காத, ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்காத, சிரிச்சிட்டு இரு அப்படிங்கிறாங்க நந்தினி. இது கேட்ட மித்ராவும் சரின்ட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற வில்லத்தனம் அப்படியே முகத்துல அப்பப்போ வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த பக்கம் ஆதியும் பாரதியவே தேடிட்டு இருக்காங்க. பாரதி எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வருவாங்களா, அதுக்கப்புறமும் நான் என்னால் எதுவும் செய்ய முடியாது, இந்த கல்யாணத்தில் அவங்க வேற சவால் விட்டுருக்காங்க, ஒருவேளை அவங்க எந்த ஒரு ஆதாரம் கொண்டு வரலைன்னா மித்ரா கழுத்தில் இந்த தாலி கட்டும்படி ஆயிப்போயிருமே அப்படின்னு நினச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. இங்கே நந்தினி சொல்கிறாங்க, இதை பாரு மித்ரா, இன்னைக்கு ஒரு ராத்திரி தான், நாளைக்கு நீ ஆதியோட பொண்டாட்டி, இவ்வளவு நாள் நீ கண்ட கனவு பழிக்க போகுதுங்கிறாங்க நந்தினி. நந்தினி சொன்னதை கேட்ட மித்ரா வெக்கப்பட்டு பூரிப்போடு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா பவானி சரியான ஆத்திரத்துலையும் கோபத்துலையும் பிரியாவை அதட்டி உருட்டி அப்படியே அடித்து வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. சொல்லடி, நீ சொல்லு, இந்த துரைக்கிட்ட நீ இங்கே இருக்கிறதா சொல்லு, சொன்னீன்னா தான் அவன் பேச்சை நம்பி இந்த இடத்துக்கு வருவான், நீயா பேசுகிற மாதிரி பேசணும், நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ பேசின உன்னை தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இந்த பவானி துரையை வர வைக்கிறதுக்காக பிரியா கிட்ட பேச சொல்கிறாங்க. பிரியா உடனே துரைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீ ஸ்பீக்கரில் தான் பேசணும் அப்படின்னு பவானி ஸ்பீக்கர் போட்டு கொடுக்குறாங்க. அப்போது பிரியாவும் ஸ்பீக்கரில் துரைக்கிட்ட பேசுகிறாங்க. துரை, நீ உயிரோடு இருக்கிற விஷயத்த நான் பாரதி கிட்ட சொல்கிறதுக்காக வந்தேன், இங்கே இருந்தவங்க என்ன கடத்திட்டாங்க, அவங்க கிட்டேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன், நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அந்த இடத்துக்கு நீ வந்துடுன்னு கூப்பிடுறாங்க. இது கேட்டு துரை, என்ன பிரியா இப்படி பதட்டமாக பேசுறியே, சரி நீ அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிட்டியல்ல, ஆனால் நான் உயிரோடு இருக்கிற விஷயத்த நீ இன்னும் பாரதி கிட்ட சொல்லியான்னு கேட்கும்போது சொல்லலை, ஆனால் நீ இருக்கிற விஷயம் பாரதிக்கு தெரியாது, இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, நீ எப்படியாவது என்னை காப்பாற்றவா அப்படின்னு பிரியா நடிக்கிறாங்க. இப்படி நடிக்க சொல்லி கொடுத்த பவானி கிட்டேயே இருந்துக்கிட்டு அப்படி போடு அப்படின்னு நடிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. துரையும் இதை நம்புறாரு. பிரியா சொன்ன இடத்துக்கு துரை வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாரதிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னது, மித்ரா ஏதோ ஒரு திசையை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கா, பவானி ஏகாம்பரம் இவங்க 2 பேர்ட்டையும் காணோம், அந்த பிரியாங்கிறது யாரு, பிரியாவோட ஃபோனும் ஆதித்யா கையில் இருந்துச்சு, அவன் கீழே விழுந்ததும் அந்த ஃபோன் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே தவுக்குலையே ஹெல்ப் கூப்பிடுறாங்க. நான் குமாருக்கு ஃபோன் பண்ணனால குமார் அநேகமாக இப்போ வந்துட்டு இருப்பாரு, அவர் பார்த்து நம்ம எப்படியாவது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினச்சா பாரதியும் தவக்குலையும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே முகமூடி போட்டு ஒருத்தர் புல்லட்டில் வந்து இறங்குறாங்க. அவங்கள பார்த்ததும் பாரதிக்கு அடையாளம் தெரியல, தவக்குலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆஹா, குமாரனை வந்துட்டாரு, இனி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாரதி, ஆமாம் இது குமார்னு உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. அட என்ன நீ, நமக்கு ஒரு பிரச்சனைன்னா வந்து நிற்கிறது குமாரண்ணன் தானே, அது குமாரண்ணனே தான் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமார் தான் முகமுடியை கழட்டி போட்டுட்டு பாரதி கிட்ட, என்ன பாரதி, என்னை நீங்கள் பல தடவை கூப்பிட்டுருக்கும் போதே உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதுதான் நான் நேராக வந்தேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இந்த பிரியாங்கிற பொண்ணோட ஃபோனை காணோம், அவள் ஃபோன் எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ குமார் அதை உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த இடத்துல இருக்குதுங்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை கட்டி போட்டிருக்கிற இடத்துக்கு பிரியாவோட ஃபோனை காட்டி கொடுத்ததுனால இப்போ குமார், பாரதி, தவக்குலை எல்லாருமே சேர்ந்து பிரியாவை காப்பாற்ற போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல துரையும் சேர்த்து இவங்க காப்பாற்றி திரும்ப மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பவானி ஏகாம்பரம் முகத்தில் கரிய பூசின பாரதி அவங்க 2 பேர்த்தையும் அடைச்சி, நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களா அப்படின்னு காரி துப்பிட்டு இப்போ பிரியா துரை எல்லாத்தையும் காப்பாற்றி மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் துரை உயிரோடு இருக்கிற விஷயத்தை எல்லார் முன்னாடியும் நிரூபிக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஆதியை அதிர்ச்சி அடைகிறாங்க. துரை உயிரோடு தான் இருக்காரா, ஆனால் செத்துட்டு தான் சொல்லி உங்கள் பேரில் இவ்வளோ பெரிய கேஸ் இருந்ததே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ட்ராமா, எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறாளே இந்த மித்ராவும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுற இந்த பவானி தான் அப்படின்னு பாரதி பவானி முகத்துக்கு நேராக கை நீட்டி குற்றவாளியை காட்டி கொடுத்துட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.